Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல half double crochet எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். First time என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐயும் click பண்ணுங்க. Slip knot போட்டு project start பண்ணிக்கலாம். chain 10 work பண்ணுங்க. chains work பண்ணியாச்சு. நம்ம half double crochetக்கு extra 2 chains work பண்ணனும். இப்போ வந்து third chainல போய் நம்ம half double crochet work பண்ண போறோம். நீடில்ல thread ஒரு வாட்டி yarn over பண்ணிக்கோங்க. third chainக்குள்ளாடி இந்த நீடில insert பண்ணிக்கோங்க. அப்புறம் லென்த்தியா அந்த பக்கம் இருக்கிற thread இந்த chain வழியா pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம நீடில்ல 3 loops இருக்கும். சோ இந்த 3 loopsல இருந்துமே thread எடுத்து உள்ள கொண்டு வந்து வெளியில வாங்க. So நமக்கு first half double crochet ready ஆயிடுச்சு. So again next chainக்குள்ள இதே மாதிரி நீடில்ல thread எடுத்து chainக்குள்ளாடி போய் திரும்பவும் thread pull பண்ணி இந்த chain வழியா வெளியில எடுத்துட்டு வந்து இந்த 3 loopsல இருந்தும் thread எடுத்து வெளியில எடுத்துட்டு வரணும். So second half double crochet நம்ம செஞ்சிட்டோம். Again நீடில்ல thread yarn over பண்ணுங்க. yarn over பண்ணதுக்கு அப்புறமா next chainக்குள்ளாடி போய் நீடில insert பண்ணிக்கோங்க. அப்புறம் thread அது வழியா உள்ள insert பண்ணி எடுத்துட்டு வந்து 3 loopsல இருந்து வெளியில வாங்க. இதே மாதிரி இந்த row ஃபுல்லாவே work பண்ணுங்க. endல மீட் பண்றேன். So single crochetக்கு நம்ம இந்த மாதிரி work பண்ண மாட்டோம். நீடில்ல வந்து டைரக்டாவே என்ன பண்ணுவோம்னா செயினுக்குள்ளாடி insert பண்ணி நம்ம thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வருவோம். half double crochet double crochetக்கு எல்லாம் ஒரு தடவை நம்ம yarn over பண்ணி செயினுக்குள்ளாடி போய் work பண்ணுவோம். So difference வந்து நோட் பண்ணிக்கோங்க. So இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் செயின்லயும் நம்ம ஒரு half double crochet work பண்ணிக்கலாம். சோ ஒரு row முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்ட்ல நமக்கு டாப்ல வந்து 10 chains இருக்கும். 10 half double crochet இருக்கும். chain 2 work பண்ணுங்க. சோ chain 2 வந்து நம்ம ஹைட் வரதுக்காக பண்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் இருக்கிற செயின்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணனும். yarn over பண்ணி அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளாடி போய் thread வெளியில எடுத்துட்டு வந்து 3 loopsல இருந்துமே வெளியில வாங்க. சோ இதே மாதிரி இந்த ரவுண்டோட எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ நம்ம இப்போ கடைசி செயினுக்கு வந்துட்டோம். கடைசி செயினை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டேர்னிங் செயின் தான் நம்மளோட கடைசி செயினாக இருக்கும். எப்போவுமே ஒரு ரவுண்டு முடிச்ச உடனே நீங்கள் 10 செயின்ஸ் இருக்கா இல்லை 10 half double crochet இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து செயின் 2 போட்டுக்கலாம். செயின் 2 போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயின்ல yarn over பண்ணி thread உள்ள இன்சர்ட் பண்ணி
3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே செஞ்சுட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டுக்கும் பிஃபோர் செயினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செயினோட ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்னிங் செயின்லையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் அது பார்க்க நமக்கு விசிபிளாக இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அந்த செயினை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ பிகினர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஈச் ரோவை வந்து 10 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரீவியஸ் ரவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே சேம் பேட்டர்னில் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயினில் போய் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷியே ஒர்க் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையுமே ஹாஃப் டபுள் க்ரூஷியே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டுக்கும் பிஃபோர் ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டிருக்கோம். இப்போ அந்த டேர்னிங் செயினில் வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷே எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். டபுள் க்ரூஷே அண்ட் ட்ரிபிள் க்ரூஷே ஆல்ரெடி நான் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.